ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு தான் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எடிட் அண்ட் கரெக்ஷன் ஆப்ஷன் வரும்போது நீங்கள் உங்களால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத வீடியோக்குள்ளே முழுமையாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும், மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய வெப்சைட் லிங்க்கு. இதோட டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் எடிட் அண்ட் கரெக்ஷன் 3 நாள் கொடுப்பாங்க. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி கரெக்டாக நீங்கள் கொடுத்துடணும். என்ன கம்யூனிட்டியோ, ஆக்சுவல் கம்யூனிட்டியோ, ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியமானது உங்களோட மார்க்கு. ஸோ இதில் அவங்க மார்க் லிஸ்ட் எதுவுமே அப்லோட் பண்ண சொல்லலை, ஃபோட்டோ எதுவுமே அப்லோட் பண்ண சொல்லலை, நம்மளே தான் பார்த்திங்கன்னா டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்ன ஆர்டரில் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆர்டரில் நீங்கள் கொடுங்க. தமிழ், இங்கிலீஷ் அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், செகண்ட் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் அந்த மாதிரி இருக்கும். தமிழுமே தமிழ்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அது ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் எடுத்து படிச்சிங்களோ அந்த லாங்குவேஜ் தமிழ் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஸோ கரெக்டாக அந்தந்த மார்க்கில் கரெக்டாக நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதவே நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்ருங்க.
அப்புறம் ஒரு சில பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னவாக இருக்குது அப்படின்னா, கொரோனா பேட்ச் நாங்கள் வந்து 2020, 21 எங்களுக்கு வெறும் ஜஸ்ட் பாஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நாங்கள் எங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கொரோனா காலகட்டத்தில் பாஸ் ஆன எல்லாருக்குமே 66.67% தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே 66.67% தான். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. ஸோ ஒரு டிவிஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோயம்புத்தூர் டிவிஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு 68 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஓபிசி கேட்டகரியில் வரும்போது ஓபிசி ப்ளஸ் யூஆர் ரெண்டுமே வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே ஓபிசி கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஆர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே யூஆர் கொடுத்துட்டு ஓபிசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கடைசி போயிடும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டையும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய வேக்கண்ட் லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் எது ஃபில் ஆகாமல் இருக்கோ அந்த வேக்கண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செலக்ட் ஆகி வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனவங்க, வேணான்னு சொல்லி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிசைன்மெண்ட் வந்தவங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேக்கன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணித்தரேன். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் மட்டும் கரெக்டாக போட்டீங்க அப்படின்னா உறுதியாக நமக்கு வந்து கிடச்சிடும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 3ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுமே அடுத்த ஒரு 15 நாளையில் உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க. கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா மே வரைக்கும் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் அப்ளை பண்ணி வைங்க. அது முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து உறுதியாக ஜாயின் பண்ணிவிடுவீங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேக்கப் இருக்குது, பட் நான் இதில் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இதில் யாருக்காச்சும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்கோ நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் ரெக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேர், அதாவது எந்த ஒரு ஜாப்புமே கிடைக்காம அப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஃப்ரீ ஜாப் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் புரியவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.